இன்னைக்கு என்ன சமையல் சார்? இன்னைக்கு வந்து ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே காமிச்சோம்னாலே குலவெறித்தனமாக இருக்கும். கொஞ்சம் ஓரமாக வச்சிருக்கேன் காப்பு ரத்தத்தை. பார்த்தா ஆட்டு ரத்த பொரியல் தான். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு கப்பு வந்து 100 2 கப்பு 200 ஓகே, இதை எடுத்துக்கிட்டு வச்சிடலாம். பார்த்து ஓகே. என்னது ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் 2 ஸ்பூனு. கூட வந்து கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து சேர்க்கனாலும் சேர்க்கலாம், சோம்பு சேர்க்கனாலும் சேர்க்கலாம். தர்ணிஸ்தியாவுக்கு வந்து சோம்பு அந்த ஜீரகம்லாம் பிடிக்காது, அதுக்காக வந்து நான் சேர்க்கலை. ஓகே, இப்போ கடுகு போட்டாச்சு. 2 கொத்துக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து முட்டை பொரிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பொரியலை வந்து பொரிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ரத்த பொரியல். சில பேர் கல்யாணத்தில் இந்த கூட்டு மாதிரியெல்லாம் செய்வாங்க, மசாலாவெல்லாம் போட்டு. அது வந்து நம்ம அவிச்சிட்டு செய்யலாம். அது மாதிரியும் பச்சை பட்டாணி அது கூட போட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அது மசாலா மாதிரி வைப்பாங்க. அது கூடயும் வந்து அவிச்சிட்டு கட் பண்ணியும் போடலாம். நம்ம வந்து இது மாதிரியும் செய்யலாம். வெங்காயம் வதக்கணுமா? வெங்காயம் வதக்கணும். ஓகே, ஃபுல்லாக வதக்கு. நாங்கள் நம்ம செடியெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த செடி இலை விடுது. இந்த பாருங்க, இது வாட்டர் ஆப்பிள். மேலே உள்ள செடியெல்லாம் உடச்சி விடணும். உடச்சி விட்டால் தான் கிளை வளரும். இந்த செடி மேலே ஏற்றி கட்ட வேண்டியது உளுந்துருச்சு. ஓகே ஓகே, நீ சார் ரெடி பண்ணிட்டு வெங்காயத்தை வதக்கட்டும் பார்ப்போம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுருவோம். ரத்தத்தை வந்து பிடிக்கலே அவங்க வந்து கல் உப்பு வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ரத்தம் வந்து உறைஞ்சி டப்பாவில் நிற்கும் அப்படின்றக்கா உப்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கரைச்சிட்றேன். கரைச்சிட்டு நம்ம பார்ப்போம். டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டால். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்கு அப்படின்னா அந்த ஆட்டு ரத்தத்தை வந்து கவுச்சி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அடுத்ததாக வந்து இந்த கரைச்ச ரத்தத்தை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணுமா? இப்போ வந்து அந்த ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விடவங்களையும் கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு நல்லா இதாக இருக்கும் அப்படின்றக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விடுவோம். கலர் காப்பி கலரில் அப்படியே மாறுது. நல்லா வந்து அந்த ரத்தம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். அது வந்து நல்ல ரத்தம் வந்து கட்டியாகி வரும், காப்பி கலரில் வரும். நல்லா உறைஞ்சி தரமாக ரெடி ஆகிடுச்சு ரத்த பொரியல். அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே சூடு ஆரம்பிச்சுன்னா போலான்னு வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எடுத்து வைப்பா தட்டில். நேற்று வச்ச பழைய மீன் குழம்பு இருக்குது, இதுவும் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். போதும். ஓகே, பாய் சொல்லு எல்லாருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.